சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைய விலையை விட 40 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைவின் காரணமாக தக்காளி விலை ஏற்றம் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ராமணன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வெங்கட்ராமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய விலையை காட்டிலும் 40 ரூபாய் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தற்பொழுது விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைவின் காரணமாக இந்த விலையேற்றம் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கோயம்பேடு காய்கறி சந்தையிலே 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் வெளியே விற்கக்கூடிய சில்லறை விற்பனையில் கிலோ 100 ரூபாய் வரையில் விற்பனையாகலாம் என்கின்ற ஒரு தகவலையும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே போல கோயம்பேடு காய்கறி சந்தையை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ பச்சை மிளகாய் நேற்று 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது நேற்றைய விலையை காட்டிலும் 40 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ பச்சை மிளகாய் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேரட்டுடைய விலையும் ஏறி இருக்கிறது. 1 கிலோ கேரட் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு 1200 டன் தக்காளி என்பது தேவைப்படும். ஆனால் தற்பொழுது வெறும் 500 டன் தக்காளி மட்டுமே வரத்து வந்துள்ளதால் இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே போல ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து தக்காளி வந்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து அந்த தக்காளி விளைச்சல் குறைவதன் காரணமாகவே விலையேற்றத்திற்கு ஒரு காரணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் 30 வண்டிகள்ல மட்டுமே தக்காளியானது பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 முதல் 65 வண்டி தக்காளி தேவைப்படும் பட்சத்தில் தற்பொழுது 30 வண்டிகள்ல மட்டும்தான் தக்காளியானது கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வந்திருக்கிறது. அதே போல பச்சை மிளகாயும் நேற்றைய விலையை காட்டிலும் 40 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரக்கூடிய ஒரு 2 வாரத்திற்கு இந்த விலையேற்றம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னும், அதன் பிறகு வரத்து நமக்கு அதிகமாக வரும் பட்சத்தில் படிப்படியாக இந்த விலை குறையும் அப்படின்னு வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வரத்து குறைவின் காரணமாகவே இந்த திடீர் விலையேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படலாம் என்கின்ற ஒரு தகவலையும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.